ஃப்ளெட்ஜ் ஆப்ஷன் போய் பார்த்தேன் போய் என்ன அப்படிங்கிறத. நம்ம ஸ்டாக்லேயும் ஃப்ளெட்ஜ் காமிக்குதுங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆப்பில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெட்ஜ் வந்து உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா 0.24% உங்களுக்கு சார்ஜ் எடுப்பாங்க. அது உங்களுக்கு காமிக்குது. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ எடுத்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெட்ஜ் போயிடலான்னு காமிக்குது உங்களுக்கு. கிட்டத்தட்ட நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 2 lakh போர்ட்ஃபோலியோ. இது வந்து ஒரு 4 ஸ்டாக் மட்டும் நம்ம எடுக்கணும்னு சொல்லிச்சு. ஏன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்க ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைக்கு வேணாம்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணலாம்னா இப்போ நீங்கள் 10/10 அப்படி உங்களுக்கு ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நீங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி 47 ஷேர்ஸ் ஐடிஸ் வச்சிருக்கீங்கன்னா 47 வேணாம் எனக்கு ஒரு 10 ஸ்டாக் மட்டும் ஃப்ளெட்ஜ் பண்ணால் போதும், ஒரு 4000 rupees மட்டும் ஃப்ளெட்ஜ் பண்ண அமௌண்ட் கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்க இது பண்ணிக்கலாம். ஆனால் வந்து என்ன பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிஸ்கியான விஷயம் தான். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேணாம். வேறு வெளில அரேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஸ்டாக்கு ஃப்ளெட்ஜ் பண்ணி திரும்பி ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது பெனிஃபிட் ஆகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணாதீங்க.